Flipkartோட பிக் பில்லியன் டே சேல், அமேசானுடைய கிரேட் இண்டியன் சேல் எல்லாம் பயங்கரமான ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு வெறும் ஆஃபரை மட்டும் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி என்னென்ன பார்க்கணும் அதை தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கணும். நம்ம நாட்டில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதெல்லாம் வச்சு எப்படி ஸ்கேம் பண்ணலாம் அப்படின்னு தான் ஸ்கேமர்ஸ் எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ பேப்பர் பண்றது. அதே மாதிரி தான் இந்த சேலை வச்சும் பயங்கரமான நிறைய ஸ்கேம் எல்லாமே நடக்கும். அதனால உங்களுக்கு எஸ்எம்எஸ்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ யூடியூப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல வரக்கூடிய எந்த ஒரு லிங்கையுமே இந்த ஆஃபர் சம்பந்தமா வந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணாதீங்க. அப்படியே நீங்க ஒருவேளை கிளிக் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னாலுமே அதுல இருக்கக்கூடிய பிரைஸை நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ண அதே Flipkart அண்ட் அமேசான் இந்த ஆப்லயும் இருக்கான்னு பார்த்து அந்த ஆப்குள்ள போய் மட்டும் ஆர்டர் பண்ணுங்க. இல்ல Flipkart மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். ஆஃபர்னு நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பாக்குறீங்க, பல பேர் வந்து இது பயங்கரமான ஆஃபர் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் உட்பட நிறைய பேர் கூட வீடியோ பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பிரைஸ் மட்டுமே ஃபைனல் பிரைஸா ஆகாது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் போடுறாங்க. முக்கியமா பேக்கேஜிங் சார்ஜஸ், டெலிவரி சார்ஜஸ், ஆஃபர் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அப்படின்னு லொட்டு லொசுக்குன்னு ஏகப்பட்ட சார்ஜஸ் போடுறாங்க. இந்த சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து வரக்கூடிய அந்த ஃபைனல் பிரைஸ் உங்களுக்கு அக்செப்டபிளா இருக்கா அப்படிங்கறத பாருங்க. இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பிரைஸ் நீங்க ஒர்த் அப்படின்னு நினைச்சாலுமே இப்போதான் அது லோயஸ்ட் பிரைஸ்ல இருக்கா அப்படின்னு நிறைய பிரைஸ் ட்ராக்கர், பிரைஸ் ஹிஸ்டரி இந்த மாதிரி ஆப்ல எல்லாம் இருக்கு. அந்த ஆப்ல அந்த ப்ராடக்ட்டோட லிங்கை போட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன பிரைஸ்ல எல்லாம் சேல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும். சோ அதை பாத்தீங்கன்னா இப்போ கொடுத்திருக்கிறது உண்மையாவே ஆஃபரா இல்ல ஆஃபர் இல்லாம ஏமாத்தி அதை ஆஃபர்னு சொல்லி உங்க தலையில கட்ட பாக்குறாங்களா அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் ஹிஸ்டரியை அனலைஸ் பண்ணுங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணாலுமே அந்த பிரைஸ் போக இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. முக்கியமா கார்டு ஆஃபர், கூப்பன் ஆஃபர், பர்டிகுலர் கார்டுல பே பண்ண ஆஃபர் வரும், யூபிஐல பே பண்ண ஆஃபர் வரும். சோ என்ன மாதிரியான ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு கீழேயே பாத்தீங்கன்னா டீடைல்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோ அதுல இருக்கக்கூடிய என்னென்ன ஆஃபர்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு யூஸ் பண்ணி ஃபைனலா என்ன பிரைஸ்க்கு கிடைக்குது அப்படிங்கறத பாருங்க. அடுத்து நிறைய பேர் வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்புற மாதிரி ஆன்லைன்ல விற்கிற பொருள் எல்லாம் கம்மியா கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது. வெறும் மொபைல் போனுக்கு மட்டும் ஆஃபர் கொடுத்து தூண்டில் மாதிரி நம்மள உள்ள இழுத்து பல விஷயங்களை பிரைஸ் அதிகமா வச்சு நம்ம தலையில கட்டி விட்டுருவாங்க. அதனால நீங்க வாங்க போற பொருளோட ஃபைனலா எல்லா டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சி ஆன்லைன்ல என்ன பிரைஸ் வருது, அதே பொருளை நீங்க ஆஃப்லைன்லயும் உங்க ஏரியால இருக்கக்கூடிய பல இடங்களையும் விசாரிச்சீங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு பெஸ்டா கிடைக்குதோ அங்க வாங்குங்க. சோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஆன்லைன்ல தான் கம்மியா கிடைக்குது அங்கதான் வாங்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதோட டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாருங்க. முக்கியமா ரிட்டர்ன் பண்ண முடியுமா? பெரும்பாலான ப்ராடக்ட்டுக்கு இப்போ ரிட்டர்ன் அவைலபிள் கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தாலுமே சர்வீஸ் சென்டர்ல போய் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் உங்களுக்கு அக்செப்டபிளா அப்படின்னு பாத்துக்கோங்க. ரீசெண்டா ஒருத்தர் வாங்கின OnePlus மொபைல்ல கூட வாங்கி 2 ஹவர்ஸ்லயே கிரீன் லைன் விழுந்துருச்சு. அப்புறமா அது அமேசானை கான்டாக்ட் பண்ணி கேட்டா எங்களுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது, நாங்க வித்துட்டா எங்க வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. அப்புறம் சர்வீஸ் சென்டருக்கு அலைஞ்சி அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால அதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸையும் தெளிவா பாத்துக்கோங்க. நீங்க வாங்க போற ப்ராடக்ட்டுக்கு அமேசான், Flipkartலயே நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்திருப்பாங்க. அந்த ரிவ்யூ எல்லாம் அப்படியே உண்மைன்னு நம்பிராதீங்க. அதுல நிறைய விஷயங்கள் வந்து பெய்ட் ரிவ்யூஸா இருக்கும், இல்ல நிறைய ரிவ்யூஸ் வந்து ஃபேக்கா இருக்கும். சோ அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், பாசிட்டிவ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி யார் ஓரளவு நியூட்ரலா கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. அதே ப்ராடக்ட்டுக்கு யூடியூப்லயும் நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருப்பாங்க. சோ அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டோட உங்களுடைய தாட் என்ன அப்படின்னு முடிவு பண்ணி அது உங்களுக்கு ஓகேவா இருந்தா மட்டும் அதை சூஸ் பண்ணுங்க. சோ இதெல்லாம் ஓகே, எனக்கு பிரைஸும் பெஸ்டா கிடைக்குது, ப்ராடக்ட்டும் பெஸ்டா கிடைக்குது, ஆன்லைன்ல தான் வாங்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலுமே இந்த அமேசான், Flipkart காரர் இருக்காங்களே அவங்க பண்ற விஷயங்கள் நம்மள பெரிய தொல்லை பண்ணும். சேல் ஸ்டார்ட் ஆனா 5 நிமிஷம் 10 நிமிஷம் சில நேரம் 1 நிமிஷத்துல கூட சில ப்ராடக்ட் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். அதனால நீங்க ஹைலி டிமாண்டட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வாங்க போறீங்க அப்படின்னா சோ சேல் ஸ்டார்ட் ஆகிற அந்த டைம்ல எக்ஸாக்ட்டா உட்கார்ந்திருந்து அதை ஆர்டர் பண்ண முயற்சி பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆஃபர் சேல் அப்படின்னு பார்த்தா இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரைக்கும் நடக்குது, 5 நாள் 10 நாள் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே அது தீபாவளி வரைக்கும் இழுத்துட்டு தான் போவாங்க. ஆஃபர் அடுத்து வேற வேற பேர்ல போய்கிட்டே தான் இருக்கும். பட் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எல்லா நாள்லயுமே ஆஃபர் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் நாள் கொடுத்தா அதே டிஸ்கவுண்ட் ரெண்டாவது நாள் கொடுக்க மாட்டாங்க. சோ ஒவ்வொரு நாள்லயும் அந்த பிரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதனால நீங்க எந்த பொருளை வாங்குறதா இருந்தாலும் எப்போ உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் தோணுதோ அந்த டைம்ல அதை ஆர்டர் பண்ணிருங்க. சோ இந்தியால நடக்கிற சேல்லையே இந்த பிக் பில்லியன் டே சேல், அமேசானுடைய கிரேட் இண்டியன் சேல் இதுதான் மிகப்பெரிய சேல் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனால நீங்க எந்த பொருள் ஆர்டர் பண்ணாலும் அந்த பொருள் உங்களுக்கு ஷிப் ஆகி கரெக்டா வருதா அப்படின்னு பாருங்க. ஏன்னா பெரும்பாலான ஆர்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க பெஸ்ட் பிரைஸ்ல வாங்கியிருந்தாலுமே அதை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க, இல்ல ஷிப் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது கேன்சல் ஆச்சு அப்படின்னாலுமே கஸ்டமர் கேர்ல பேசி அதே ப்ராடக்ட்டை அதே ஆஃபர்ல கேளுங்க.
பெரும்பாலான டைம் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்தாலும் நிறைய ஆர்டர்ஸ் வரதுனால நிறைய பொருளை வந்து மாற்றி மாற்றி போட்டு அனுப்பிடுவாங்க. கல் கூட நிறைய டைம் வந்திருக்கு, நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் வாங்கின பொருளுக்கு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இல்லை அப்படின்னா அதை வீடியோ எடுத்து ஓப்பன் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப். ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, பயங்கரமான ஆஃபரில் கிடைக்குது அப்படின்னு நம்ம ஆசையை தூண்டி அது மேலே ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி வாங்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஆஃபரில் கிடைக்குது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும் உங்களுடைய பணத்தை போட்டு எந்த பொருளையுமே வாங்காதீங்க. நீங்கள் வாங்க போகிற பொருள் உங்களுக்கு உண்மையாகவே தேவைப்படுதா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பணத்தை போடுங்க. இல்லை நீங்கள் தேவையில்லாத பொருளெல்லாம் பணத்தை போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா தேவையான பொருளை வாங்குறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்லாமல் போயிடும். அதனால அவங்க ஆஃபர்னு வீசக்கூடிய அந்த தூண்டில் முள்ள மீனா நீங்களும் சிக்கிடாதீங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் சிக்காம காப்பாத்துங்க. கரெக்டா?